எட்டாவது செக்ஷன், எட்டாவது மந்திரம். சகோவாச்ச ஏதத்வை ததக்ஷரம் கார்கீ ப்ராஹ்மணா அபிவதந்தி அஸ்தூலம் அனனோ அஹ்ரஸ்வம் அதீர்கம் அலோகிதம் அஸ்நேகம் அச்சாயம் அதமக அவாயு அநாகாசம் அசங்கம் அரசம் அகந்தம் அசக்ஷுஷ்கம் அஸ்ரோத்ரமவாக் அமனக அதேஜஸ்கம் அப்ராணம் அமுகம் அமாத்ரம் அனந்தரம் அபாஹ்யம் ந தத் அஷ்னாதி கிஞ்சன ந தத் அஷ்னாதி கஷ்சன. இந்த எட்டாவது அக்ஷர பிராமணத்தில் கார்கி யாக்ஞவல்கியரிடம் கேள்வியை கேட்கின்றாள். 6, 7, 8 இந்த 3 பகுதிகள் சர்வாந்தரக என்ற ஒரு சொல்லினுடைய விளக்கம். ஆத்மா அனைத்திற்கும் உள்ளே இருக்கின்றது. அனைத்து என்பது படிப்படியாக வந்தது. 6வது பகுதி வரை பிரம்மலோகம் வரை வந்தோம். அதற்கு பிறகு சூத்திரம், அதற்கு பிறகு ஈஸ்வரன். இந்த பிராமணத்தில் ஈஸ்வரனுக்கு ஆகாசம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. சூத்திரத்தை வியாபிப்பது ஓதம் புரோதம் என்ன என்றால் ஆகாசம் என்று பதில் சொல்லப்பட்டது. கஸ்மின்னு கலு ஆகாஷக ஓதஸ்ச புரோதஸ்ச என்பது 7வது மந்திரத்தில் உள்ள கேள்வி. இந்த ஆகாசமும் ஈஸ்வர தத்துவமும் எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது? அதற்கு பதில் வருகின்றது. சகோவாச்ச ஏதத் அக்ஷரம் கார்கி. யாக்ஞவல்கியர் கார்கியிடம் கூறுகின்றார், ஏதத் வை தத் அக்ஷரம். அக்ஷரம் என்கின்ற தத்துவமானது ஆகாசத்தையும் வியாபித்துள்ளது. வாயு ஆகாசத்தில் வியாபித்திருக்கின்றது. ஆகாசத்தையும் வியாபித்து இருப்பது அக்ஷரம் பிரம்ம. இங்கு வாயு என்பது சூத்திரம் ஹிரண்யகர்ப்பன், ஆகாசம் என்பது ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனையும் வியாபித்திருப்பது நிர்குண பிரம்ம. இப்பொழுது நிர்குண பிரம்மத்தை இவர் விளக்க ஆரம்பிக்கின்றார். நிர்குண பிரம்மத்தை இவர் ஒரு குணம் கொடுத்து விளக்கினால் அது சகுண பிரம்மன் ஆகிவிடும். நிர்குண பிரம்மன் என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு விளக்கமுமே குணத்தை வைத்து கொண்டுதான் முடியும். ஒரு தன்மை இருந்தால்தான் அதை வைத்து கொண்டு நாம் விளக்க முடியும். இவர் அமைதியாக இருந்துவிட்டால் சூன்யம்தான் எஞ்சி இருக்கின்றது என்ற எண்ணம் சிஷ்யருக்கு வந்துவிடும். ஆகவே யாக்ஞவல்கியர் பேசினாலும் அது சகுண பிரம்மன் ஆகிவிடும். பேசவில்லை என்றால் சூன்ய பிராப்தி ஆகும். ஆகவே இங்கு நிர்குண பிரம்மத்தை நிஷேத முகம் மூலமாக விளக்குகின்றார். நிஷேத முக உபதேசத்தில் விளக்குகின்றார். நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், பிரம்மத்தை 2 விதத்தில் நாம் விளக்கலாம்.
ஒன்று விதிமுகம், இனி ஒன்று நிஷேத முகம். இதை நம்ம முதல்ல சொல்றது. விதிமுகம் என்றால் நேரடியாக விளக்குவது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. பிரம்மன் என்றால் என்ன என்றால் எது சத்தியம், எது ஞானம், எது பூர்ணம். நிஷேத முகம் என்றால் நேதி நேதி, இதுவல்ல இதுவல்ல, அல்லது இந்த மந்திரம் நிஷேத முகத்திற்கு பிரசித்தியான மந்திரம். இது ஒரு கோணத்தில் சொல்றோம். இங்க நிஷேத முகம் என்றால் அப்பிரம்மத்தை நீக்கி விடுகின்றோம், பிரம்மத்தை நாம் நாமாக புரிந்து கொள்கின்றோம். ஆகவே உபதேசம் தேவை. ஏனென்றால் அப்பிரம்மத்தை நீக்க வேண்டும். சென்ற வகுப்பிலே உதாரணம் நம்ம பார்த்தோம். 2 புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் ஒரு புஸ்தகத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் தவறான புஸ்தகத்தை எடுக்க போகும் பொழுது அது அல்ல, அது மட்டும்தான் நான் சொல்கிறேன். பிறகு எதை எடுக்க வேண்டும்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதை தவிர வேறு ஒரே ஒரு புஸ்தகம்தான் இருக்கின்றது. அதுபோல ஆத்மா அனாத்மா இந்த இரண்டையும் சேர்ந்து நாம் புரிந்துள்ளோம். ஆத்மா அனாத்மா ரெண்டும் சேர்ந்து நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த அனாத்மாவையும் சேர்ந்து நான்கிற சொல்லுக்கு பொருளாக புரிந்துள்ளோம். சாஸ்திரம் அனாத்மாவை இது ஆத்மா அல்ல என்று நீக்கி விடுகிறது. பிறகு ஆத்மா மட்டும் எஞ்சி இருக்கின்றது. அந்த ஆத்மாவை நாம் புரிந்து கொள்கின்றோம். பிறகு என்ன செய்வார்கள்? விதிமுகமும் கூட இறுதியில் நிஷேதமாகத்தான் செயல்படுகிறது என்ற கருத்தும் இருக்கின்றது. சத்தியம் என்று சொன்னால் அசத்தியம் அல்ல, ஞானம் என்று சொன்னால் ஜடம் அல்ல, அனந்தம் என்று சொன்னால் அது வரையறுக்கப்படவில்லை என்று விதிமுகமும் கூட நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நிஷேதமுகமாக மாறி செயல்படுகிறது என்ற வாதமும் உண்டு. ஆனால் இந்த மந்திரம் நிஷேத முகத்திற்கு மிக முக்கியமான பிரசித்தமான மந்திரம். இதில் பார்த்தோமே ஆனால் எது பிரம்மன் என்று சொல்வதற்கு பதிலாக இப்படியெல்லாம் எது இல்லையோ அது பிரம்மன், இது அற்றது இது அற்றது, அந்த பிரம்ம தத்துவம், அந்த அக்ஷரம் என்கின்ற தத்துவம் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை என்றே வருகிறது. இப்போ எப்படியெல்லாம் இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணுவோமோ அப்படி இல்லை. பிறகு எப்படித்தான் இருக்கிறதுனா ஆத்மாவாக இருக்கிறது. அந்த இடத்துல மௌனம்தான். எல்லாத்தையும் நிஷேதம் செய்ததற்கு பிறகு எதுவுமே நிஷேதம் செய்யறதுக்கு இல்லை என்றால் இந்த நிஷேதம் செய்து கொண்டிருந்தானே அதுதான் பிரம்மன் என்று சிஷ்யன் புரிந்து கொள்வான். இப்பொழுது நாம் மந்திரத்திற்கு செல்வோம். சக உவாச்ச, யாக்ஞவல்யர் இப்பொழுது உவாச்ச பதில் கூறுகின்றார். ஏதத்வை தத் அக்ஷரம் கார்கி. கார்கி, ஹே கார்கி. ஏன்னா கார்கி பயமுறுத்தினா, பானத்தை போல் நான் 2 கேள்வி உங்களிடம் கேட்க போறேன், தயாராக இருங்கள்னு சொல்லி. ஆகவே இவர் கார்கியை அழைத்து கூறுகின்றார், ஏ கார்கி, ஏதது தது அக்ஷரம். ஏதது என்றால் மிக மிக அருகில் உள்ள, தது அந்த அக்ஷரமானது. உடனே பதில் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஆகாசத்தையும் ஓதம் புரோதம் வியாபித்துள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதனுடைய பொருள் என்ன என்றால் அந்த ஈஸ்வரனுக்கு காரணம், ஆகவே ஈஸ்வரன் காரியம். இந்த அக்ஷரம் சத்தியம், ஆகவே ஈஸ்வரன் மித்யா. இந்த அக்ஷரம் சூக்ஷ்மம், ஈஸ்வரன் இதை காட்டிலும் சற்று ஸ்தூலம். இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதது அக்ஷரம். இது யார்? யாக்ஞவல்யர் இது நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரா? இந்த அக்ஷரம்தான் அனைத்துக்கும் ஆதாரம்ங்கிறது இது என்னுடைய புத்தியில் தோன்றிய அறிவு அல்ல, எனக்கு உபதேசித்த குருமார்கள் எனக்கு கொடுத்த ஞானம். ஆகவே பிராமணாகா அபிவதந்தி. பிராமணாகா இஸ் ஈக்குவல் டு ஞானிகள், ஞானினக, ரிஷயக ரிஷிகள். இங்கு பிராமணன் என்ற சொல் ரிஷிகளை குறிக்கின்றது, ஞானிகளை குறிக்கின்றது. அபிவதந்தி என்றால் இவ்விதம் அந்த பிரம்மத்திற்கு லட்சணம் கூறுகிறார்கள். அக்ஷரம்தான் அனைத்துக்கு காரணம் என்று சொல்கிறார்கள். அந்த அக்ஷரத்தினுடைய லட்சணத்தை இவ்விதம் கூறுகிறார்கள்.
என்று இந்த ஞானம் ஞானிகளிடம் இருப்பது என்று கூறி இனி அக்ஷர பிரம்மத்தினுடைய இலக்கணத்தை கூறுகின்றார். எல்லாமே இது அல்ல இது அல்ல, அந்த பிரம்மன் இப்படி இல்லை இப்படி இல்லை என்ற சொல்தான். நாம் இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொள்வோம். முதல் சொல் அஸ்தூலம். ஸ்தூலம் என்றால் பெரியது என்று பொருள். பிக், ஸ்தூலம் மீன்ஸ் பிக், பெரியது. அஸ்தூலம் என்றால் பெரியது அல்ல. அந்த பிரம்மன் பெரியதாக இல்லை. ஸ்தூலம் என்பதற்கு இனி ஒரு பொருளும் உண்டு. அது கிராஸ், மிக மிக, கிராஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்வது, மிக மிக தெளிவாக தெரிவது, தொட்டு உணரக்கூடியது. கிராஸ் இன்டலெக்ட், செட்டில் இன்டலெக்ட்னு சொல்லுவோம். மந்த புத்தி, கூர்மையான புத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு பொருள் இருக்குது. அப்போ ஸ்தூலம் அப்படின்னு சொன்னால் பெரியதுன்னு ஒரு பொருள், மந்தமானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது அப்படி அல்ல. அது மந்தமானதும் அல்ல, பிறகு பெரியதும் அல்ல. அஸ்தூலம். அப்போ எதையெல்லாம் நம்ம பெரியதாக பார்க்கிறோமோ அதெல்லாம் பிரம்மன் அல்ல. இப்போ பிரம்மன் ஸ்தூலம் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நமக்கு என்ன வரும்? உடனே அது சூக்ஷ்மம், அது அணு, மிக பெரியது அல்ல. பிரம்மன் மலையை போல அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படி என்றால் அது அணுவை போல. ஏன்னா ஒரு வாதிகளுடைய மதம் அணுவாதம்னு சொல்றது. அணுவை போல மிக மிக நுண்மையாக நமக்குள் அந்த பிரம்மன் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஏன்னா ஸ்தூலம் அல்ல, பெரியது அல்ல என்றால் சிறியது என்று நமக்கு என்ன தோன்றும். ஆகவே அடுத்த சொல் அணு. அணு என்றால் மிக மிக சிறியது. அணு என்றால் அது அணுவும் அல்ல, சிறியதும் அல்ல, அல்லது சூக்ஷ்மமும் அல்ல. கிராஸும் அல்ல, சட்டிலும் அல்ல, பிக்கும் அல்ல, ஸ்மாலும் அல்ல, சிறியதும் அல்ல, பெரியதும் அல்ல. அணு அப்படிங்கிறது மிக மிக சிறியது, அந்த சிறியதும் அல்ல. இந்த பெரியதும் அல்ல சிறியதும் அல்ல என்ற இந்த இரண்டு சொற்கள் பிரம்மன் அத்ரவ்யம் என்பதை காட்டுகிறது. ஏன்னா சில மதவாதிகள் பிரம்மன் ஒரு ஆப்ஜெக்ட், திரவியம் என்று சொல்கிறார்கள். அது திரவியம் அல்ல, அது ஒரு ஆப்ஜெக்ட் அல்ல, அனுபவிக்கக்கூடிய ஒரு டேஞ்சபிள் பொருள் அல்ல. இப்போ அஸ்தூலம் அணு, பெரியதும் அல்ல சிறியதும் அல்ல. அதாவது நம்முடைய மனம் இந்த இருமையை கடந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல எப்பொழுதுமே நம்ம மைண்டு ஒரு எக்ஸ்ட்ரீமை புரிஞ்சுக்கும், இல்லைன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீமில் போய் மைண்டு அதை புரிஞ்சுக்கும். நம்ம மைண்டில் ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் போடணும். இப்போ ஒருத்தனை நல்லவன்ற லிஸ்ட்டில் போடணும், அல்லது மோசமான வில்லன் லிஸ்ட்டில் போடணும். இன்பிட்வீன் போட நம்ம தயாராக இல்லை. இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் மைண்ட் இருந்துகிட்ருக்கு. இந்த பிரம்மன் இந்த இருமையை கடந்தது, அதுதான் அஸ்தூலம் அணு. இனி அந்த இருமையாகவே வரும். அதுக்கப்புறம் மற்ற என்னென்னலாம் பிரம்மனை என்னென்னலாம் நமக்கு நினைக்க தோணுமோ அதெல்லாம் இல்லை என்று வரும். அஸ்தூலம் அணு. இனி அடுத்த சொல் அஹ்ரஸ்வம். ஹ்ரஸ்வம் என்றால் நம்ம ஹைட்டை பற்றி சொல்லும் பொழுது குட்டை நெட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஹ்ரஸ்வம் அப்படின்னா சிறியது. சிறியது என்றால் இந்த ஹைட்டில். ஹ்ரஸ்வம் என்றால் சிறியதும் அல்ல. இந்த மலை ரொம்ப உயர்ந்து இருக்கு, இந்த மலை தாழ்ந்து இருக்குன்னு சொல்லுவோம். இந்த மிருகம் ரொம்ப உயரமாக வளரும், இந்த மிருகம் ரொம்ப குட்டையாக இருக்குன்னு சொல்லுவோம். நாயிலேயே எத்தனையோ வெரைட்டி இருக்குது. சின்ன நாய் ரொம்ப குட்டையாக தான் அதனோட ஹைட்டு போகும். சில நாயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு ரொம்ப பெருசாக போகும். அப்படி அந்த ஹைட்டை பற்றி பேசும்போது தான் ஹ்ரஸ்வம் தீர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அஹ்ரஸ்வம் என்றால் அது குட்டையானது அல்ல. உடனே அப்போ ரொம்ப நெட்டையாக இருக்குமோ?
பிரம்மனுக்கு வந்து ரொம்ப ஹைட் இருக்குமோ அப்படின்னு தோணும்போது அடுத்த சொல் அதீர்க்கம். அது வந்து ரொம்ப தீர்க்கமா இல்லை. தீர்க்கம்னா ரொம்ப லென்த், லாங். உயரமாகவும் இல்லை, தாழ்ந்தும் இல்லை, உயர்ந்தும் இல்லை. உயரமாகவும் இல்லை, தாழ்வாகவும் இல்லை. அஹ்ரஸ்வம் அதீர்க்கம். பொதுவா உயரமானது தாழ்ந்துள்ளது இதெல்லாம் ஒரு பொருளினுடைய அவயவத்தை தான் நம்ம குறிப்போம். சில பேர் சொல்வார்கள் கை நீண்டு இருந்தால் ரொம்ப ராசின்னு சொல்லி. ஆகவே இந்த கை சில பேர்த்துக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், சில பேர்த்துக்கு கை குட்டையாக இருக்கும். இதெல்லாம் இந்த நீட்டமாக இருக்கிறது குறைவாக இருக்கிறதெல்லாம் ஒரு திரவியத்தினுடைய அவயவ குணம் என்று சொல்வது வழக்கம். திரவியம் வந்து பெருசு, அந்த ஆள் ரொம்ப பெருசாக இருப்பார், அது வந்து திரவியம். அந்த ஆளினுடைய கை குட்டையாக இருக்கும், கை நெட்டையாக இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே வந்து சிறியதும் அல்ல பெரியதும் அல்லங்கிறது நிர் அவயவம் என்பதை குறிக்கின்றது. நிரவயவம், உறுப்புக்கள் அற்றது. நிரவயவம் பிரம்ம. இப்போ பிரம்மத்துக்கு வந்து உறுப்பு இல்லை, அவயவங்கள் கிடையாது, லிம்ஸ் கிடையாது. முதல் இரண்டு என்ன செய்கின்றது? பிரம்மன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அல்ல, பொருள் அல்ல. உண்மையிலேயே பொருள் அல்லன்னு சொன்னாவே பொருளுக்கு தான் அவயவம் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு கற்பனை வந்துடலாம், பொருள் இல்லாட்டி அது அவயவத்தோடு இருக்கும்னு சொல்லி. ஏன்னா சில மதவாதிகள் அப்படி நினைக்கிறார்கள். அந்த பிரம்மத்திற்கு வந்து ஒரு விதமான சரீரம் இருக்குது. அந்த சரீரம் வந்து நம்மால் கற்பனை பண்ண முடியாத சரீரம் இருக்குது, அதற்கு அவயவம் இருக்குது. அந்த அவயவங்களெல்லாம் தான் ஜீவாத்மாக்கள் அப்படின்னு விசிஷ்டாத்வைத்தில் சொல்வார்கள். அதாவது அப்ராகிருத சரீரம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். நம்மளதெல்லாம் பிராகிருத சரீரம், இந்த பிரகிருத்தியிலிருந்து தோன்றிய சரீரமா. அந்த பிரம்மத்திற்கு ஈஸ்வரனுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனும் பிரம்மனும் ஒன்று தான். அது இந்த பிரகிருத்தியிலிருந்து தோன்றாத ஒரு விதமான சரீரம், அப்ராகிருத சரீரம். அந்த திரவியமான பிரம்மத்திற்கு ஜீவராசிகளெல்லாம் அவயவம் என்ற கொள்கை அவர்களிடம் இருக்கின்றது. அதெல்லாம் இங்கு நீக்கப்படுகின்றது. பிரம்மனுக்கு வந்து சரீரமும் கிடையாது, சரீரத்தில் இருக்கின்ற அவயவங்களும் கிடையாது. ஆகவே நிரவயவம் பிரம்ம. இப்போ எந்த ஒரு தத்துவம் ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருக்கோ அந்த ஒரு தத்துவம் பிரம்ம தத்துவம் அஸ்தூலம் அனணு ஹரஸ்வம் அதீர்க்கம். இனி அடுத்தது அஸ்நேகம். அதீர்க்கம் அலோகிதம். அலோகிதம் அஸ்நேகம். இந்த இரண்டு சொல்லை எடுத்துக்கொள்வோம். லோகிதம் என்றால் சிவப்பு வர்ணம், ரெட் கலர், சிவப்பு வர்ணம். அஸ்நேகம் என்றால் ஸ்நேகம் என்பது ஒட்டி கொள்கின்ற தன்மை உடையது. ஸ்நேகம்னா ஒட்டி கொள்கின்ற தன்மை உடையது. அஸ்நேகம் என்றால் ஒட்டி கொள்கின்ற தன்மை அற்றது. அலோகிதம் என்றால் வர்ணம் அற்றது. இது வந்து நம்ம எல்லா கலருக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பிரம்மனுக்கு என்ன கலர், பிரம்மனுடைய வர்ணம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது அலோகிதம், பிரம்மத்துக்கு கலர் கிடையாது. சரி, இங்கே ஒட்டி ஒட்டி பழக்கம், யாரையாவது பார்த்தா போய் ஒட்டிக்குவோம். அதே போல் பிரம்மத்துக்கிட்ட போய் ஒட்டி கொள்ளலாமான்னா பிரம்மத்துக்கிட்ட எல்லாம் போய் ஒட்ட முடியாது. அஸ்நேகம். அல்லது பிரம்மனை வந்து நம்ம இடத்துல ஒட்டி கொள்ளாது, அஸ்நேகம். இப்போ இந்த இரண்டு சொற்கள் நிர்குணம் என்ற கருத்தை குறிக்கின்றது. லோகிதம், ஸ்நேகம் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, குணம் என்று நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு மனிதனுடைய உடல் இருக்கு, அந்த மனிதனுடைய உடல் வந்து திரவியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனிதனிடம் இருக்கின்ற உறுப்புக்களை எல்லாம் அவயவம்னு சொல்கிறோம். பிறகு குணங்கள் இருக்கின்றது. ஒருவன் வந்து கருப்பாக இருப்பான், ஒருத்தன் வெண்மையாக, ஒருத்தன் சிவப்பாக, எத்தனையோ கலர் இருக்கு. மா நிறம்னு சொல்லுவாங்க, அது என்ன நிறமோ தெரியல, அதெல்லாம் சொல்லுவாங்க மா நிறத்தில் இருப்பான்னு சொல்லி. இப்படியெல்லாம் பேச்சு இருக்கு. அதாவது விதவிதமான கலர்.
அதற்கப்புறம் பாடி வந்து சில பேர்த்துல எண்ணெய் ஒழுகிட்டே இருக்கும், தலையில் ஸ்நேகமாகவே இருப்பார்கள். சில பேர்த்துக்கு வந்து ட்ரை ஆகிருக்கு, பாடி ரொம்ப ட்ரை ஆகிடுதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னன்னா குணம், சரீரத்தினுடைய அவயவத்தினுடைய குணங்கள். அப்படி பிரம்மத்திற்கு என்ன குணம் இருக்கு என்றால் நிர்குணம், அது குணமற்றது. குணமற்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிரம்மனிடம் எந்த விதமான குணங்களும் கிடையாது. தர்க்க சாஸ்திரத்தில் குணத்தில் பெரிய லிஸ்ட் கொடுப்பார்கள், அந்த குணமெல்லாம் பிரம்மனிடம் கிடையாது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அஸ்தூலம், அனணு, ஹ்ரஸ்வம், அதீர்கம், அலோகிதம், அஸ்நேகம். இதையெல்லாம் இந்த மாதிரி லட்சணத்தை கேட்கும் பொழுது உடனே நமக்கு தோன்றும், இந்த பிரம்மன் என்ன ஒரு ஷேடோவா, ஒரு நிழலா அப்படின்னு நமக்கு தோணும். காரணம் என்ன, நிழலுக்கு தான் இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்கு. உடனே உபனிஷத் அதையும் நீக்குகின்றது. அச்சாயம், அச்சாயம் என்றால் இந்த பிரம்மத்துக்கு நிழல் கிடையாது, நிழலினுடைய தன்மை அற்றது. அல்லது அப்பிரதிபிம்பம், இது ஒரு பிரதிபிம்பம் அல்ல. காரணம் என்னன்னா இந்த குணங்கள் எல்லாம் ஒரு நிழலுக்கு போகும். ஷேடோ இருக்கே நிழல், அது அது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆப்ஜெக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு அவயவத்தை போல தெரிஞ்சாலும் அதற்கு அவயவம் கிடையாது, நிழலுக்கு அவயவம் கிடையாது. அதற்கு அதற்கென்று ஒரு குணம் கிடையாது. ஆகவே பிரம்மன் ஒரு ஷேடோவா அப்படின்னு கேட்டால் அதுவும் அல்ல. இந்த சனி கிரகத்தை சொல்கிறோமே அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னா பிரம்மத்தை சனி கிரகம்னு வேற நினச்சிக்கோங்க, அது ஒரு ஷேடோ அல்ல. அது என்ன, அச்சாயம். சரி, அது ஒரு ஷேடோவாக இல்லாமல் இருக்கட்டும், அது இருள் சொரூபமா என்று கேட்டால் அதுவும் அல்ல. அடுத்த சொல் அதமக. அதமகன இருள் சொரூபம். இந்த பிரம்மன் இருள் சொரூபமும் அல்ல. ஏன்னா இருள் அப்படிங்கிற ஒரு துணை இருந்தால் தான் ஒரு ஷேடோ வரும். கம்ப்ளீட் லைட் இருந்ததுன்னா ஷேடோவே கிடையாது. அதாவது ஒரு இடத்துல இருள் போனால் தான் ஷேடோவே வரும். காரணம் என்ன, இப்போ வெளிச்சம் இருக்குது, அங்கே நம்ம நிற்கிறோம், நம்முடைய வெளிச்சம் நம்ம உடலில் பட்டு எந்த இடத்துல நம்முடைய ஷேடோ வருதோ அங்கே கொஞ்சம் இருள் இருக்குது. அப்படி அந்த பிரம்மன் இருள் சுரூபமா என்றால் அதுவும் அல்ல, அத்தமாக. இனி அடுத்ததெல்லாம் பஞ்சபூதங்கள் பிரம்மஸ்வரூபம் அல்ல என்பதுதான். அவாயு, வாயு அற்றது, அந்த பிரம்மன் வாயு சொரூபம் அல்ல. இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், வாயு சொரூபமாக இல்லை அல்லது அதனிடத்தில் வாயு இல்லை. இப்போ நம்ம இடத்துல வாயு இருக்குது, நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம், ஆகவே நம்ம இடத்துல வாயு இருக்குது. பிறகு வாயுன்னு ஒரு தத்துவம் இருக்குது, காற்றுன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த காற்று நம்மிடத்திலும் இருக்கின்றது, அந்த காற்றை சார்ந்து நம்ம வாழ்கிறோம். பிரம்மன் அவாயுங்கிற இடத்துல அது காற்று சொரூபமாகவும் இல்லை, காற்று அதனிடத்தில் இல்லை, அது காற்றை சார்ந்தும் இல்லை, காற்றாகவும் இல்லை. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூதத்தை நிஷேதம் செய்யும் பொழுது அவ்விதம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பஞ்சபூதமாகவும் இல்லை, பஞ்சபூதத்தை சார்ந்தும் இல்லை. நம்ம இப்படி ரெண்டாம் இருக்கோம், பஞ்சபூதத்தை சார்ந்தும் இருக்கோம். ஒரு பூதம் நம்ம உடம்புல இருந்து போனால் என்ன ஆகுறது, திடீர்னு தண்ணீர் நம்ம உடம்புல இருந்து போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, பவுடர் ஆயிடுவோம். மெட்ராஸில் இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்ததுன்னா பார்த்தா எல்லாம் பவுடராக தான் இருப்பார்கள். காரணம் என்னன்னா அவ்வளவு நீர், எல்லா நீர் உடல்ல இருந்து போயிடுதுன்னா உருவமே இருக்காது, பவுடர் ஆயிடுவோம். ஆகவே நம்ம எந்த சொரூபமாக இருக்கோம், நீர் சொரூபமாக இருக்கோம், நீரை சார்ந்தும் இருக்கின்றோம். நம்ம இடத்துல வாயு இருக்கு, வாயை சார்ந்தும் இருக்கின்றோம். இந்த உடலே அன்னத்தினால் ஆனது, அன்னமாகவும் இருக்கின்றோம், அன்னத்தை சார்ந்தும் இருக்கின்றோம். அந்த பிரம்மன் எப்படின்னா அதுவாகவும் இல்லை, அதை சார்ந்தும் இல்லை.
அதுதான் இனிமேல் வருவது. அவாயு, அது வாயுவாகவும் இல்லை, வாயுவை சார்ந்தும் இல்லை. அடுத்தது அனாகாசம். அனாகாசம்னா ஆகாசம் அற்றது. இது ஆகாச ஸ்வரூபமும் அல்ல, ஆகாசத்தை சார்ந்தும் அல்ல. இது எதை குறிக்கின்றது என்றால் அமூர்த்த திரவிய நிஷேதம். திரவியத்தை நம்ம இரண்டா பிரிக்கிறோம், ஞாபகம் இருக்குமோ? மூர்த்தா மூர்த்த பிராமணம்ங்கிற இடத்துல மூர்த்தம் அமூர்த்தம்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இந்த இரண்டும் அமூர்த்தம். வாயுவும் ஆகாசமும் அமூர்த்தம். அமூர்த்தம்னா உருவமற்றது. அப்படி உருவமற்றதாகவும் இல்லை, உருவத்துடன் கூடியதும் இல்லை. சில பேர் உருவத்துடன் கூடியதாக சிலர் வழிபடுகிறார்கள். நம்மெல்லாம் இறைவனை வழிபடுறோம், அதனால் அது தவறு. அமூர்த்தந்தான் பிரம்மன்னா, அமூர்த்தந்தான் உண்மை பொருள்னா அதுவும் உண்மை கிடையாது. மூர்த்தமும் இல்லை, அமூர்த்தமும் இல்லை. பிறகு நம்ம ஏன் மூர்த்தத்தை கும்பிடுறோம்னா அந்த பிரம்மத்தை தவிர மீதி எல்லாம் ஈஸ்வரன். ஆகவே நாம் வழிபடுகின்றோம். அதாவது பிரம்மத்தை தவிர மீதி என்னெல்லாம் இருக்கோ அது நமக்கு ஈஸ்வரன் ஆயாச்சு. ஆகவே நம்ம எதை வேண்டுமானாலும் நம்ம இறைவன் வழிபடலாம். ஆனால் பிரம்மன்னு வரும்பொழுது அங்கு மூர்த்தமும் இல்லை, அமூர்த்தமும் இல்லை. ஆகவே அமூர்த்த திரவிய நிஷேதம் செய்யப்பட்டு விட்டது. இனி அடுத்தது அனாகாசம் அசங்கம். அசங்கம் என்றால் பிரம்மன் ஏதோடும் சங்கம் அற்றது. மற்ற பூதங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பிருத்திவி அல்ல, பிருத்திவி கிடையாது, அக்னி கிடையாது, ஜலம் அல்லங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அது அமூர்த்தமே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் மூர்த்த திரவியம் எப்படி இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, மூர்த்த திரவியம் ஏற்கனவே அஸ்தூலம் அணனுங்கிற இடத்துல நிராகரிக்கப்பட்டது. ஆகவே அது திரவியம் அல்ல, மூர்த்தம் அல்ல என்று சொல்லப்பட்டு விட்டது. மற்ற பூதங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி அசங்கம். அசங்கம் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதனுடனும் சம்பந்தம் அற்றது. மனுஷனுக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் ரிலேஷன்ஷிப், சம்பந்தம். மிருகங்களுக்கெல்லாம் ரொம்ப குறைவு. அதுக்கு சம்பந்தத்தினால சங்கத்தினால வர்ற துக்கமெல்லாம் கிடையாது. அதுக்கு மீறினா சாப்பாட்டுனால தான் துக்கம். நல்லா சாப்பாடு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா துக்கமாக இருக்கும். 2 ஆடுகளை நீங்கள் சேர்ந்தே வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 வருஷமாக எத்தனையோ வருஷம் ஒரே வளர்த்திட்டு இருக்கோம். அது முன்னாடி இனி ஒரு ஆடை வெட்டி சாப்பிட்டோம்னா அது வாட்டுக்கு பேசாமல் பார்த்துட்ருக்கு, நம்ம நண்பன் போயிட்டானே நல்லா அழுதுட்டுருக்காது. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, ரிலேஷன்ஷிப், சங்கம். ஒன்றா வெறுப்பு, ஆள் வெறுப்பு. ஆனால் பிரம்மன் அசங்கம். இந்த இடத்துல பிரம்மன்கிற இடத்துல நான் சேர்த்திக்கணும். நான் அசங்கம், பிரம்மன் அசங்கம். இனி அடுத்தது அரசம். இந்த அரசம், இந்த பகுதி மேல் இனிமேல் நம்ம பார்க்குற பகுதியெல்லாம் இந்திரியங்கள் அற்றது அப்படிங்கிற கருத்தை உபனிஷத் வலியுறுத்துகிறது. இந்திரியங்கள் அற்றது. அரசம், ரசம் என்றால் நாக்கு, சுவை. அரசம் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, அந்த பிரம்மத்தை நாம் சுவைக்க முடியாது. பிரம்மத்துக்கு என்ன டேஸ்ட்டுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? பிரம்ம என்ன டேஸ்ட்டாக இருக்கும்னா என்ன பதில் சொல்கிறது? அது கிடையாது. இரண்டாவது, பிரம்மனிடத்தில் ரசம், ஜிஹ்வா என்கின்ற இந்திரியம் இல்லை. இப்போ அரசம் அகந்தம்ங்கிற இடத்துல எல்லாம் பிரம்மனிடத்தில் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் இல்லை. பிறகு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களினால் பிரம்மத்தை கிரகிக்க முடியாது. இப்படி 2 விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரியங்களால் பிரம்மத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அரசம். சரி, நுகர்ந்து பார்க்கலாமா பிரம்மத்தைனா? அடுத்த சொல் அகந்தம். பிரம்மத்துக்கு வாசனை இல்லை. கோயிலில் போனால் நல்ல வாசனைகள் வரும், அது ஈஸ்வரனுக்கு கொடுக்கிற வாசனை. பிரம்மத்துக்கு வாசனை கிடையாது. அகந்தம். அசக்ஷுஷ்கம், கண் அற்றது.
அசக்ஷுஷ்கம். இதையும் நம்ம ரெண்டு விதத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று, கண்களினால் பிரம்மத்தை நாம் கிரகிக்க முடியாது. இனி ஒன்று, பிரம்மத்திற்கு கண்கள் இல்லை, அசக்ஷுஷ்கம். அஸ்ரோத்ரம், பிரம்மனுக்கு காதில்லை, காதினால் பிரம்மத்தை உணர முடியாது. இதெல்லாம் ஏதோ நமக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பெருசாக பிரம்மத்தினுடைய லட்சணத்தை கேட்டுட்ருக்கோம்னு தோணும். ஆனால் இதில் ஒவ்வொன்றிலையும் மனிதர்கள் குழம்பி இருக்கிறார்கள். சில பேர் நாத பிரம்மன்னு சொல்லி சப்த ரூபமாக பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உண்டு. சில பேர் உருவந்தான் பிரம்மன், ஏதோ உருவத்தை, அருவம் ஒரு விதமான உருவந்தான், அதை பிரம்மன்னு நினைப்பார்கள். சில பேர் சொல்வார்கள் எனக்கு ஒரு டிவைன் வாய்ஸ் கேட்டது, அதுதான் பிரம்மன், நான் பிரம்மன் என்கிட்ட பேசிட்டாரு. இப்படியெல்லாம் அவர்கள் கேட்டாங்களோ இல்லையோ நம்மகிட்ட கேட்பார்கள், பிரம்மன்கிட்ட பேசியிருக்கீங்களா, பிரம்மனோட வாய்ஸ் எப்படி இருக்கும். இப்படியெல்லாம் எத்தனையோ கற்பனைகள். இந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் வந்தால் அதை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறார், இதெல்லாம் நமக்கு ஸ்ரத்தையை கொடுக்க உற்சாகப்படுத்த கிடைக்கும் அனுபவங்கள். அது தப்பு கிடையாது. நமக்கு ஒரு திவ்யமான காட்சி கிடைக்குது, திவ்யமான ஒரு வாய்ஸை நம்ம கேட்குறோம், திடீர்னு ஒரு நல்ல ஸ்மெல் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஏழ்மையாக தவறாக குற்றம் சொல்லியோ குறை சொல்லியோ ஏளனப்படுத்தக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு ஸ்ரத்தைக்கு ஆன ஹேது, அவ்வளவுதான். ஆனால் பிரம்மன்னு போனோம்னா இவைகளையெல்லாம் நம்ம நீக்கி புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ரோத்ரம். அடுத்தது அவாக், பிரம்மனிடம் வாக்கில்லை. அல்லது ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, பிரம்மனிடம் வாக் செல்லாது, வாயினால் பிரம்மத்தை விளக்க முடியாது, அல்லது பிரம்மத்திற்கு வாய் இல்லை. இப்போ இவ்வளவு பகுதிகளும் பிரம்மன் கர்மேந்திரிய ஞானேந்திரிய ரஹிதம். அவாக் அப்படிங்கும்போது கர்மேந்திரியம், அரசம் அப்படிங்கும்போது ஞானேந்திரியம். என்ன இந்த நாக்கு இருக்கே அது ரெண்டாக இருக்குது. ரசத்தை, ரசம்னா சுவை, சுவையை செய்யும் பொழுது ஞானேந்திரியமாக வேலை செய்யுது, பேசும் பொழுது கர்மேந்திரியமாக வேலை செய்யுது. பகவான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக படைத்தார், நாக்கை மட்டும் 2 in 1 மாற்றிட்டார். அது ஏன் அப்படி மாற்றினார்னு தெரியல. அவரோட படைப்பு அப்படி இருக்குது. நாக்கு மட்டும் 2 in 1. அது சுவைக்க ஆரம்பிச்சதுன்னா ஞானேந்திரியமாக வேலை செய்யுது, பேச ஆரம்பிச்சதுன்னா கர்மேந்திரியம். சில பேர் ரெண்டும் சேர்ந்தாப்பில் பண்ணுவார்கள், சுவைச்சிட்டே பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்போ என்னென்ன 2 in 1 டுகெதர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டேப் ரெக்கார்ட்லாம் ஒன்று தான் வேலை செய்யும், சம்டைம் 2 வேலை செய்யுமே. பாட்டு போட்டுட்ருப்போம், ரேடியோவில் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கோம். அதே போல் இந்த நாக்கு, சுவைக்கின்ற நாக்கு, பேசுகின்ற நாக்கு, 2 பிரம்மத்திற்கு கிடையாது. அடுத்தது அதேஜஸ்கம். அதேஜஸ்கம் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால் விருத்தி ரூப ஞான ரஹிதம். தேஜஸ் அப்படின்னா பிரைட்னு அர்த்தம். நமக்குள்ளேயே உண்மையிலேயே எது ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நம்ம விரைவில் பார்க்க போகிறோம். பிருகதாரண்யக்கத்திலேயே ஒரு பெரிய பிராமணம், அதுதான் ரொம்ப மேஜராக நம்ம பார்க்க போகிறது. ஸ்வயம் ஜோதி பிராமணம்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். ஸ்வயம் ஜோதி பிராமணம், ஜோதியாக எது இருக்குதுன்னு கொஸ்டின் பண்ணிட்டு வர வர நம்ம விருத்தி தான் நமக்குள்ள லைட்டை போல் இருக்குது. ஏன்னா எண்ணம் அப்படின்னு ஒரு லைட் நமக்குள்ளே வரல அப்படின்னா, கண் திறந்திருந்தாலும் வெளியே என்னதான் இருந்தாலும் அது நமக்கு டார்க்காகவே இருக்கு. ஆகவே தேஜஸ் அப்படின்னா நம்முடைய தாட், எண்ணங்கள். அதேஜஸ்கம் என்றால் விருத்திகள் அற்றது, அவிருத்திகம், விருத்திகள் இல்லை, எண்ணங்கள் அந்த பிரம்மனிடத்தில் இல்லை. அதேஜஸ்கம். இனி அடுத்தது அப்ராணம். அவாக் அமனக, இடையில் ஒரு சொல் இருக்கு, அவாக் அமனக. அதே போல மனம் அற்றது. மனம் அற்றது என்றால் அந்த கரணம் அற்றது. அது அவாக்குக்கு அப்புறம் இருக்கு. அஸ்ரோத்ரம், அவாக் அமனக.
அதுக்கப்புறம் தான் அதேஜஸ்கம். அமனக என்றால் மனமற்றது, அதேஜஸ்கம் என்றால் மனதில் தோன்றுகின்ற விருத்தி அற்றது. இந்த வித்தியாசமும் நமக்கு புரிய வேண்டும். மனம் விருத்தி என்று பல சமயங்களில் நமக்கு எண்ணங்கள் தான் மனம் அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி அல்ல. மனம்ங்கிறது ஒரு திரவியத்தை போல ஒரு பொருள், அதிலிருந்து எண்ணங்கள் வந்து போகின்றது. இங்கு மனமும் அற்றது, மனதிலிருந்து தோன்றுகின்ற எண்ணங்களும் அற்றது. அமனக அதேஜஸ்கம். அப்ராணம், பிராணன் அற்றது. அப்ராணன் அப்படிங்கிறது இங்கு பிராணன் அற்றது. பிராணன் அற்றதுங்கிறது சூக்ஷ்ம சரீர ரகிதம், சூக்ஷ்ம சரீரம் இதற்கு இல்லை. எப்படி ஒரு ஜீவனுக்கு ஸ்தூல சரீரம் இருக்கோ, சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ, காரண சரீரம் இருக்கோ, அப்படி இங்கு சூக்ஷ்ம சரீரம் அற்றது. மற்ற சொற்கள் எல்லாம் இருக்கின்றதே, அஸ்தூலம், அணு, அதெல்லாம் ஸ்தூல சரீரம் அற்றது. அஸ்தூலம்ங்கிற வார்த்தையிலேயே ஸ்தூல சரீரம் அற்றது. அப்ராணம்னு இப்போ நம்ம சொல்கிற இடத்துல சூக்ஷ்ம சரீரம் அற்றது. அதமகன்னு ஒன்று பார்த்தோமே, அது காரண சரீரம் அற்றது. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். தமஸ் இல்லை அப்படின்னா, தமஸ்ங்கிறது அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினுடைய இருப்பிடம் காரண சரீரம், அது காரண சரீரம் அற்றது, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அற்றது. அமுகம். அமுகம் என்ற சொல், முகம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஒன்று துவாரம், கேட், கதவு. முகம் அப்படின்னா வாயில் அப்படின்னு சொல்லுவோம். வாயில், வாயில்னா கதவு. பிரம்மத்திடம் கதவு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, எப்படியாவது உள்ளே போயிடலாம். எப்படிப்பட்ட கதவு இருந்தாலும் ஒரு எலி ஓட்டை போட்டு உள்ளே போயிடும். அப்படி பிரம்மத்துக்கு ஒரு டோர் இருந்தால் உள்ளே போயிடலாம், அதுக்கு ஒரு டோர் கிடையாது, கதவு இல்லை. அமுகம் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்திடம் நம்ம என்ட்ராகவே முடியாது, அமுகம். இனி ஒரு பொருள், முகம்ங்கிறதுக்கு வாய் அப்படின்னு ஒரு அர்த்தம், அது அற்றது. அது அவாக்கிலேயே நமக்கு கிடைச்சிடுது. அல்லது முகம் அப்படின்னா ஃபேஸ், நம்ம தமிழில் முகம்னு சொல்கிறோமே அதுதான். அதாவது ஞானேந்திரியங்களெல்லாம் அதிகமாக இருக்கிற உறுப்பை முகம்னு சொல்கிறோம். முக்கியம் அப்படின்னு ஒரு இடம், முகம்னாவே முக்கியம், பிரதானம். அதனால தான் வேதத்தினுடைய அங்கங்களில் வியாக்கரணம் முகம் அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம கீதை உபனிஷத்தெல்லாம் படித்து புரிஞ்சுக்கணும், வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா எத்தனையோ அங்கங்கள் இருக்குது. சீக்ஷா, கல்போ, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷ்னு. அதில் எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியாது. எது முகம், எது முக்கியம்னா வியாக்கரணம். வியாக்கரணம்னா கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர். ஆனால் அதைத்தான் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சங்கடப்படுவார்கள். ஆனால் அதுதான் முகம். ஏன்னா அது சாஸ்திர துவாரம் என்று சொல்லப்படுகிறது. அது பிரதானம், முக்கியம். அமுகம். அடுத்தது அமாத்திரம். இங்கு மாத்திரம் என்றால் மெஷர், அளப்பது. நம்மெல்லாம் அளந்து போடுறதுக்கு வச்சுருப்போம் அல்லவா, ஒரு படி 2 படின்னு சொல்லி அளப்போம் அல்லவா, அந்த அளவு, அது மாத்திரம். அமாத்திரம்னா அளவு அற்றது. அந்த பிரம்மனை நம்ம மெஷர் பண்ண முடியாது. எடை போடுறதுன்னு சொல்லுவோமே, அதுதான் எடை அற்றது, அமாத்திரம். அதையும் எடை போட முடியாது, அதனிடத்துலையும் எடை இல்லை. இல்லைன்னா பிரம்மத்துக்கு என்ன வெயிட்னு கேட்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு எடை இல்லை, அமாத்திரம். அனந்தரம், அபாஹ்யம். அனந்தரம். இந்த அந்தரம் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. அந்தரம்னா துவாரம், ஓட்டைன்னு அர்த்தம். அந்தரம் சமஸ்கிருதத்தில் அந்தரம்னா ஓட்டை, துவாரம். அனந்தரம்னா துவாரம் அற்றது, அப்படி ஒரு பொருள். இனி ஒரு பொருள் அந்தரம்னா எண்டு, முடிவு அப்படின்னு அர்த்தம். அனந்தரம்னா முடிவற்றது, அனந்தம் அப்படின்னு ஒரு பொருள். அந்தரம். அந்தரம்னா ஒரு சின்ன ஓட்டை கிடச்சா உள்ளே பூந்துருவான்னு சொல்லுவாங்க தெரியுமோ, அவனுக்கு ஒரு சின்ன ஓட்டை கிடச்சது உள்ளே போயிட்டான்னு சொல்லுவார்கள். அப்படி துவாரமற்றது, ஹோலற்றது. அபாஹ்யம். அபாஹ்யம்னா வெளியே
என்ற ஒரு கருத்து அற்றது. அது உள்ளே வெளியே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அனந்தரம் அபாஹ்யம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதல்ல 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 அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, சூன்யமான்னு சொன்னால் அதுவும் கிடையாது, அத்தமக என்று இப்படி உபனிஷத்து நிஷேத முகத்தில் அந்த பிரம்மத்தை விளக்கி கொண்டே வந்தது. பிறகு கடைசியில் சிஷ்யன் எப்படி புரிந்து கொள்வான் என்றால், இந்த நிஷேதமெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அங்கே நிஷேதம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இனி எதை நம்ம நிஷேதம் பண்ணுறது? சில பேர் வீட்டில் போர் அடிச்சுன்னா எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, திட்டி முடிச்சிடுவாங்க, யாரை திட்டுறதுன்னு தெரியாது, பிறகு தன்னையே திட்டிக் கொள்வது. அதே போல் என்ன ஒருத்தர் அப்படி நான் பார்த்தேன், எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருந்தார். அந்த அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள எல்லாம். அப்புறம் நான் கேட்டேன், முடிஞ்சுதா, வேறு யாராவது பாக்கி இருக்காங்களான்னு கேட்டேன். அவர் ஒரு ஆசிரமத்தில் இருந்தார், எல்லாத்தையும் திட்டினார். அப்புறம் கடைசியில் ஆமாம் இன்னும் ஒரு ஆள் இருக்காருன்னு அவரே சொன்னார். யாருன்னு கேட்டால் நான் தான்னார். அப்படி எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யார் மீதி இருக்கான்னா, இந்த இத்தனை நேரம் நிஷேதம் செய்து கொண்டிருந்தானே ஒரு சொரூபம். ஏன்னா நிஷேதமெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் நிஷேதத்துக்கு ஒன்றும் இல்லை. அப்போது நிஷேத கர்த்தா, அந்த கர்த்தாவும் போயாச்சு, என்ன அங்கே கரணமும் கிடையாது, நிஷேதத்துக்கு ஆள் இல்லை. அந்த சொரூபந்தான் அகம்தாம் பிரம்மன் என்று நிஷேதத்தினுடைய அவதி என்று சாஸ்திரத்தில் சொல்வார்கள். நிஷேத அவதி, அவதின எஞ்சி இருப்பது. நிஷேதமெல்லாம் செஞ்சதற்கு பிறகு இனி நிஷேதம் பண்ணுறதுக்கு நீக்குவதற்கு எதுவும் இல்லை என்றால் எது எஞ்சி இருக்கின்றதோ அது பிரம்மன். சரி, இப்படியே எல்லாத்தையுமே நிஷேதம் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்பத்தான் முடிகிறது? ஆகவே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நிஷேதம் செய்ய வேண்டும். அதை அடுத்த பகுதியில் உபனிஷத் செய்கின்றது. அதாவது சின்ன சின்ன பொருளாக எடுத்து நிஷேதம் பண்ணிட்டு சேர்ந்தாப்புல சேர்த்து நிஷேதம் பண்ணுறது. அதாவது சில சமயங்களில் ஒரு சுவாமி ஒருவர் ரிஷிகேஷில் இருந்தார், படிச்சுட்டு இருந்தார் ஒரு ஆசிரமத்தில். அப்படியே நல்லா பல வருஷம் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வைராக்கியம் வந்தது. வைராக்கியம் வந்த உடனே அவர் ஷெல்ஃபில் இருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் என்ன பண்ணார், இந்த புஸ்தகம் இனி வேண்டாம், நான் படித்தாச்சு, இந்த புஸ்தகம் வேண்டான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கினார். வைராக்கியம் ரொம்ப வந்த உடனே ரூமை விட்டே போயிட்டார். காரணம் நீ எந்த புஸ்தகமே வேண்டான்ட்டு போயிட்டார். அப்படி ஃபஸ்ட்டு என்னென்னா ஒவ்வொன்றா எடுத்து வேண்டாம் வேண்டான்னு நீக்கிறது. அது வைராக்கியத்தினோட உச்சகட்டம் போகும்போது எதுவுமே வேண்டான்ட்டு போயிடுறது. இந்த மகாபாரதத்துலேயும் கூட அந்த டெஸ்ட்டு வரும். அர்ஜுனன் கர்ணன் தான் தானவீரன்னு எப்படி சொல்வீர்கள்னு கிருஷ்ணரிடம் சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன செய்தாரா, ஒரு பெரிய மலை நிறையா பொற்காசுகள் 2 உற்பத்தி செஞ்சு, அர்ஜுனா நீ கொடு, கர்ணா நீ கொடு, 2 பேரும் சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்து தீக்கணும்னு. இந்த அர்ஜுனன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் போட்டு எடுத்து படிப்படியாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். கர்ணன் வந்தான், ஒருத்தனை கூப்பிட்டான், எடுத்துக்கொண்டு போயிட்டான், வேலை முடிச்சுது. அதுதான் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. அர்ஜுனனுக்கு அதை முழுமையாக எடுத்து கொடுக்க மனசு இல்லை. கர்ணனை ஏன் உயர்வாக சொல்கிறோம் தான விஷயத்துலன்னு சொன்னால், அந்த மைண்ட், அந்த மனம் ஒரே செகண்டில் அவன் தானம் பண்ணி முடிச்சிட்டான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இதுதான் தானம்ங்கிற மனம். அப்படி எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல நீக்கணும். இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு வந்தோம். அடுத்த பகுதியில் சேர்ந்தாப்புல உபனிஷத் அனைத்தையும் நீக்குகின்றது. இந்த அடுத்த பகுதி மிக அழகான பகுதி, நிதித்தியாசனத்துக்கான பகுதி. நம்ம லோக்கல் லாங்குவேஜில் எப்படி பேசுவோமோ அப்படியே உபனிஷத்தும் பேசுது. ஆகவே மிக முக்கியமான பகுதி. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், இவ்வளோ ஒரு பெரிய மந்திரம். அடுத்த 2 வரியை மட்டும் மனதில் வச்சுட்டா போதும். அது சமஸ்கிருத ரூபமாக வைக்காட்டி பரவாயில்ல, நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜிலேயே அந்த கருத்து மனதில் இருந்தால் போதும். இங்கே விளக்கத்துக்கு அதிகம் இல்லை, இதை எடுத்து சிந்திக்க வேண்டிய இடம். மனப்பாட பகுதின்னு சொல்கிறது போல் இது நிதித்தியாசன பகுதி, அடுத்த பகுதி. முதல்ல இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு நான் விளக்கமே வேண்டாம், உங்களுக்கு அது புரிந்து விடும். ந தத் அஷ்னாதி கிஞ்சன ந தத் அஷ்னாதி கஷ்சன. முடிஞ்சால் இந்த வார்த்தையோடையே மனப்பாடம் பண்ணி வைப்போம். ஒவ்வொன்றுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு வார்த்தையை மனப்பாடம் செஞ்சு அதை நம்ம தியானத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தை இது. எப்பொழுதெல்லாம் சம்சாரம் மனசுக்குள்ளே வருதோ அப்பொழுதெல்லாம் இந்த 2 வார்த்தை நம்மையே காப்பாற்ற வேண்டும். முதல்ல இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம்.
நதத் அஷ்னாதி கிஞ்சன. இதில் ந அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, அது இல்லை அப்படிங்கிறது. அடுத்த சொல் தது. இங்க தது அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கின்றது. இதை ஒரு வாக்கியமா போடணும், ஒரு சென்டென்ஸா அமைக்கணும்னா ததுங்கிறத முதல்ல போட்டுக்குவோம். தது அந்த பிரம்மன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தெளிவா அர்த்தத்தை எழுதி புரிந்து கொள்வோம். முதல்ல ததுங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். தது இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். தது. அஷ்னாதிங்கிறதுக்கு அடுத்த சொல் இருக்கு கிஞ்சன, அதை அடுத்ததை எடுத்துக்குவோம். தது கிஞ்சன, அடுத்த சொல் கிஞ்சன. ததுங்கிறது பிரம்மன், அந்த பிரம்மன். அது கிஞ்சன என்றால் எதையும், எதையுமே, எதையும். ந அஷ்னாதி. ந அஷ்னாதி என்றால் சாப்பிடாது, உட்கொள்ளாது. அது எதையும் சாப்பிடாது, அது எதையும் உண்ணாது. நதத் அஷ்னாதி கிஞ்சன. கிஞ்சன எதையும். அந்த பிரம்மன் எதையுமே சாப்பிடாது. அதனால அந்த பிரம்மனுக்கு நித்திய விரதம். அது என்னைக்குமே அது விரதம் தான். அது எதையுமே சாப்பிடாது. இப்போ ந தது அஷ்னாதி கிஞ்சன. உபனிஷத் ஏதோ ஆர்டரில் இருக்கு. நம்ம சென்டென்ஸ் ஆர்டரில் போடணும்னா, ஒரு வாக்கியமாக போடணும்னா தது அது, கிஞ்சன எதையும், ந அஷ்னாதி சாப்பிடாது. அடுத்ததுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம சிறு விளக்கத்துக்கு போவோம். அடுத்ததுலையும் ந தத் அஷ்னாதி கஷ்சன அப்படின்னு இருக்கு. இப்போ கஷ்சனங்கிற சொல்ல முதல்ல எடுத்துக்குவோம், ஏன்னா அது இப்போ சப்ஜெக்ட் ஆகுது. கஷ்சன. கஷ்சன என்றால் எதுவும். கஷ்சன எதுவும். அது இப்போ முதல்ல வந்தாச்சு. கஷ்டன எதுவும். அடுத்த சொல் தது. இந்த இடத்துல தது அப்படிங்கிறது இரண்டாவது விபக்தியா மாறியாச்சு. அதை. ஃபர்ஸ்ட் ததுங்கிறது சப்ஜெக்ட், அது. இந்த இடத்துல ததுங்கிறது விபக்தி மாறியாச்சு, அதாவது வேற்றுமை உருபு மாறியாச்சு. அது அப்படின்னா அதை. அதைனா பிரம்மத்தை. எதுவும் பிரம்மத்தை ந அஷ்னாதி சாப்பிடாது. ந அஷ்னாதிக்கு ஒரே பொருள் தான், உட்கொள்ளாது, சாப்பிடாது. இந்த ததுங்கிறது முதல் வாக்கியத்தில் சப்ஜெக்ட், ரெண்டாவது வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட். இப்போ இரண்டாவது வாக்கியத்தை மீண்டும் பார்த்தா கஷ்சன எதுவும் தது அதை ந அஷ்னாதி சாப்பிடாது. இப்போ முதல் வாக்கியத்தையும் ரெண்டாவது வாக்கியத்தையும் பாருங்க. அது எதையும் சாப்பிடாது, எதுவும் அதை சாப்பிடாது. அது எதையுமே சாப்பிடாது, அதை எதுவும் சாப்பிடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நானும் எதையும் சாப்பிட மாட்டேன், என்னையும் யாரும் சாப்பிட்றது இல்லைன்னு அர்த்தம். இந்த சாப்பிட்றதுங்கிற வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக நம்ம பயன்படுத்துவோம். எப்படி என்றால், ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் இருக்கிற ஃபைலெல்லாம், சில பேர் டைப்பிஸ்டாக இருந்தால் எல்லா இதையும் வீட்டில் தூக்கிட்டு வச்சுக்குவாங்க, பேப்பரு எல்லாம். என்ன சொல்லுவார்கள்? அவன் ஆஃபீஸையே சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமோ, இவன் ஆஃபீஸில் இருக்கிற பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு இவன் அனுபவிக்கிறான், கம்பெனியும் அவன் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. அல்லது பெரிய கம்பெனி சின்ன கம்பெனியை சாப்பிட்ரு. இது ஒரு விதம். இனி ஒன்று சில மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கரை ரொம்ப பயன்படுத்தி குறைவான கூலி கொடுப்பாங்க. அந்த கம்பெனியே அவனை சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்வார்கள். இவன் மேனேஜிங் டைரக்டர் சாப்பிடுவான், அல்லது மேனேஜிங் டைரக்டர் இவனை சாப்பிடுவார்கள். இப்படி ரெண்டு நடக்கு. ஒன்றா நம்ம சாப்பிட்றோம், இல்லை நம்மையே சில பேர் சாப்பிடுகிறார்கள். அப்படி இது நம்ம சாதாரணமாக சொல்கிறது. இங்கே உபனிஷத் அதே லாங்குவேஜில் தான் சொல்லுது. இதனுடைய தாத்பரியம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரம்மன் எதையும் சாப்பிடாது, பிரம்மனை எதுவும் சாப்பிடாது அப்படிங்கிறத நம்ம எப்படி சிந்திக்கணும், எப்படி நிதித்தியாசனம் பண்ணணுங்கிற க்ளூ மட்டும் இப்போ பார்க்குறோம். ஒரு ஜஸ்ட் ஹெல்ப்பு தான், மீதியெல்லாம் நீங்கள் தான், ஹோம்ஒர்க்கு தான். அதாவது பிரம்மன் எதையும் சாப்பிடாது அப்படிங்கிற இடத்துல
பிரம்மன் அகர்த்தா. பிரம்மன் அகர்த்தா. பிரம்மன் எதையும் செய்வதில்லை. எதையுமே அந்த பிரம்மன் ஒண்ணுமே செய்யாது. அது பேசாம இருக்கு, அகர்த்தா. ஏன்னா அது ஒன்று செயலையும் செய்வதில்லை. இந்த இடத்துல சாப்பிடாதுங்கிற இடத்துல ரெண்டு கருத்து சேர்ந்தே இருக்கு. சாப்பிடுதல் அப்படிங்கிறது ஒரு கர்த்தத்துவம், செயல் தானே. சாப்பிடாம இருந்தா பசியோடு இருந்தோம், சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு செயல். இந்த செயலுக்குள்ளேயே போக்திருத்துவமும் அடங்கி இருக்கு. சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கே. அப்படி அது எதையும் சாப்பிடாதுங்கிறதுல அது அகர்த்தாவாம இருக்கு. அதே சமயத்தில் எந்த கர்மத்தினுடைய பலனையும் அது அனுபவிக்காமலும் இருக்கிறது. இப்போ அகர்த்தா பிளஸ் அபோக்தா இதுலேயே இருக்கு. காரணம் என்னன்னா அந்த அஷ்னாதிங்கிற தாதுவினுடைய விசேஷம். இந்த சாப்பிடுதல்ங்கிற தாதுவை போட்டதுனால என்ன விசேஷம், இங்கே என்ன கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே அது அகர்த்தா அபோக்தா. அது எதையும் சாப்பிடாது அப்படின்னா அது எந்த செயலையும் செய்வதில்லை, செயலினுடைய விளைவும் அதற்கு வருவதில்லை. இப்போ தது கிஞ்சன ந பஷ்யதி அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோமே, அது எதையும் பார்க்காது அப்படின்னா அது அகர்த்தா, அவ்வளவுதான். அதுலேயும் போக்திருத்துவம் இருக்கு. இங்கே சாப்பிடுதல்ங்கிறது சற்று தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததுக்கு வந்தோம் அப்படின்னா நதத் அஷ்னாதி கஷ்டன, அதை எதையும் சாப்பிடாது, அந்த பிரம்மத்தை எதுவும் சாப்பிடுவதில்லை அப்படிங்கிற இடத்துல பிரம்மன் போக்கியம் அல்ல, அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல. பிரம்மன் போக்கியமும் அல்ல, போக்தாவும் அல்ல, கர்த்தாவும் அல்ல, கர்த்தாவினுடைய விளைவாக எது வருதோ அதுவும் அல்ல. இந்த உலகத்தையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. நம்ம கர்த்தாவா இருக்கோம், போக்தாவா இருக்கோம். நம்ம போக்கியமாகவும் இருக்கோம். நம்மிடத்தில் ஒருவர் பிரயோஜனத்தை அடையும் பொழுது நம்ம ஆப்ஜெக்ட், அவர்களுடைய இன்பத்திற்கு நம்ம போக்கியமா இருக்கோம். நாம ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது நம்ம கர்த்தாவா இருக்கோம் அல்லது போக்தாவா இருக்கோம். ஆகவே பிரம்மன் போக்தாவும் அல்ல, போக்கியமும் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல, அனுபவிக்கப்படும் பொருளும் அல்ல, கர்த்தாவும் அல்ல. பொதுவாக கர்த்தா போக்தான்னு பிரிப்போம், அப்படியும் பிரிக்கலாம். இங்க போக்தா போக்கியம்னு நம்ம பிரிச்சிடறோம். அனுபவிப்பவனும் அல்ல, அனுபவிக்கப்படும் பொருளும் அல்ல. இனி சம்சாரம்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பல சமயங்கள்ல போக்தாவாக நம்ம இருந்து குறைப்பட்டு இருப்போம். போக்தாவாக நாம இருந்து அதுல ஒரு குறை இருக்கும். காரணம் என்ன? எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா போக்தாவிடத்தில் பூர்ணத்துவத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். நாம நம்ம போக்தாவாகவே வச்சு பூர்ணத்துவத்தை, முழு சாந்தியை எதிர்பார்க்கிறோம். போக்தாவை நம்ம நீக்க தயாரா இல்லை. நம்ம ஒரு என்ஜாயரா இருக்க விரும்புவோம். நம்ம சுத்தி பொருள்கள் எல்லாம் இருக்கணும், அந்த போக்தா பூர்ணமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அங்கேயே பிரச்சனை வருது. சாஸ்திரம் சொல்லுது, நீ போக்தாவா இருக்கிற வரைக்கும் அபூர்ணக. அந்த போக்தாவை பூர்ணப்படுத்தவே முடியாது, போக்தாவை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா போக்தாவினுடைய சொரூபமே சம்சார சொரூபம். அப்ப நம்மளுடைய அட்டெம்ப்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம போக்தாவா தான் இருக்க விரும்புறேன், ஐ வாண்ட் டு என்ஜாய். அந்த என்ஜாயரைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கர்மத்தினாலையும் தவத்தினாலையும் ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கோம். உழைப்புனாலையும் எல்லாத்தினாலையும் என்ன பண்றோம், அந்த என்ஜாயரை என்ஜாயராகவே வச்சுட்டு அதுல ஒரு எதிர்பார்ப்பு, அதுல ஒரு பூர்ணத்துவத்தை கொண்டு வர பார்க்கிறோம். இப்ப அங்க ஒரு சம்சாரம் இருக்கு. இங்க பிரம்மன் போக்தா அல்ல, அது எதையும் சாப்பிடாது அப்படின்னு சொன்னா, அந்த போக்தாவே போகும் பொழுதுதான் சம்சாரம் போகிறது. எதுவரைக்கும் போக்தா இருக்கோ, அனுபவிக்கிறவன் இருக்கிறானோ, அது வரைக்கும் சம்சாரம். இதனுடைய பேரலல் ஸ்லோகம் ஞாபகம் வருதா? துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு சொல்லி முண்டகோபனிஷத்துல 2 பறவைகள் அபிச்சாக்க சீதி, ஒன்று சாட்சியா இருக்கு, இனி ஒன்று பிப்பளம் சுவாது அத்தி, பழத்தை அது சாப்பிட்டு இருக்கு.
அதே கருத்து தான் இங்கேயும் இருக்குது. அங்கே அத்தின்னு இருக்குது, இங்கே அஷ்னாத்தின்னு இருக்குது. ரூட்டு தான் வேற, பொருள் ஒன்று தான். அங்கே பழத்தை, சுகதுக்கம்ங்கிற பழத்தை சாப்பிட்ருக்கு ஜீவன் போக்தா. ஈஸ்வரன் அதாவது பிரம்மன் சாட்சியா இருக்கிறது. அதுதான் இங்கும் சொல்லப்பட்டுள்ளது. நம்மளுடைய சம்சாரமே போக்தா. இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்ப எப்பொழுதெல்லாம் நான் இதை அனுபவிக்கணும், இந்த போக்தாவை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கேயே மிஸ்டேக் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா போக்தாவை ரீட்டைன் பண்ணிட்டு நம்ம பூர்ணத்துவத்தை எதிர்பார்க்க மாட்டோம். இது ஒரு ஆஸ்பெக்ட். இனி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அது அடுத்தது. நதத் அஷ்னாதி கஷ்டன, எதுவும் அதை திருப்திப்படுத்தாது. அதனையும் சிந்திக்க வேண்டியது இருக்கு. அது என்ன என்றால் போக்கியம். போக்கியம்ங்கிற கான்செப்ட். நம்ம போக்தாவாகவே இருந்து முக்தனா இருக்க விரும்புகிறோம், போக்தாவை பூர்ணப்படுத்த விரும்புகிறோம். நாம போக்கியமா இருந்தும் அந்த போக்கியத்தையும் பூர்ணப்படுத்த விரும்புகிறோம். ரெண்டு, நாக்கையும் மேக்சிமம் அதை ரிஃபைன் பண்ண விரும்புகிறோம். வெளியே இருக்கிற ஃபுட் இருக்கே அதையும் மேக்சிமம் என்னென்னமோ ஃப்ளேவர் போட்டு போட்டு அதையும் பூர்ணப்படுத்த விரும்புகிறோம். அதுவும் முடியாது. அந்த பகுதியினுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.